கிட்னி பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் வைத்திய முறை எடுத்தீங்கன்னா அது எந்த விதத்துலையும் உங்களோட கிட்னியை வந்து சரி பண்ணாது. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் பிளட் ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதுக்கு வைத்தியம் எடுத்தே ஆகணும். உங்களோட கிட்னி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஹீமோக்ளோபின் வந்துட்டு 7க்கு கீழே இருக்குன்னா இது சிவியர் அனிமியான்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கும்போது கிட்னி ஃபங்க்ஷன் தானாக உயராது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் கிட்னி ஃபெயிலியருக்கு நீங்கள் எந்தெந்த மற்ற நோய்கள் உங்கள் உடம்புல இருக்கிறதையும் சரியாக சேர்த்து பார்த்துக்கணும், சரியான முறையில் அதுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே வர்ற நிறையா மக்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கிட்னி பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, அதுக்கு உண்டான வைத்திய முறை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கிட்னி பிரச்சனைக்கு மட்டும் நீங்கள் வைத்திய முறை எடுத்தீங்கன்னா அது எந்த விதத்துலையும் உங்களோட கிட்னியை வந்து சரி பண்ணாது. ஏன்னா எந்த காரணத்தினால உங்கள் கிட்னி பாதிச்சிருக்கு, ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ், அதை சரி பண்ணும்போது உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் குறையிறது ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எந்தெந்த நோய்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா, 1 இனிப்பு நீர், 2வது இரத்த கொதிப்பு. இது ரெண்டுமே நீங்கள் சொந்தமாகவே வீட்டில் வந்து ஒரு இனிப்பு செக் பண்ணுற மிஷின் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். உங்களோட இனிப்பு நீர் வந்து 7க்கு அதிகமாக இருக்குது, இல்லை ஒரு 6.5க்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு நீங்கள் கட்டாயமாக வைத்தியம் எடுத்தே ஆகணும். உணவு பழக்கங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்தது உங்களோட இரத்த கொதிப்பு. இந்த இரத்த கொதிப்பு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இது வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி கூட இருக்குது. உங்களோட இரத்த கொதிப்பு, உங்களோட வயது, இது சம்பந்தமாக இரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தால் கூட, உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கூட இது வயதுனால தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ரத்த அழுத்தம் சிஸ்டாலிக் 110லேருந்து 140, டயஸ்டாலிக் வந்து ஒரு 68லேருந்து 86க்குள்ளே இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வயது வந்து சிறு வயதினரோ இல்லை வயது அதிகமாக இருந்தால் கூட எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 விதமான இரத்த கொதிப்பு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கு உண்டான ஃபாலோ அப் பண்ணணும். ஒன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் நீங்கள் செக் பண்ணும்போது நார்மலாக இருக்கும், ஒரு ஹாஃப் அ டே உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட்டிங் பிளட் ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் கேர்ஃபுல்லாக அதுக்கு வைத்தியம் எடுத்தே ஆகணும். அடுத்தது எப்போ செக் பண்ணாலும் 150 160 அதிகமாக இருக்குது, கீழே இருக்கிற டயஸ்டாலிக் அப்படின்றது 90 100க்கு மேலே இருக்குன்னா இதுவும் நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு வைத்தியம் எடுத்தே ஆகணும். 3வது வந்துட்டு உங்களோட வாழ்க்கை சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட இனிப்பு நீர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது, இரத்த கொதிப்பு நல்லா கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆஸ்மா வீசிங் இருக்குது, அப்படி இருந்தாலும் உங்களோட கிட்னி ப்ராப்ளத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கொள்ளணும். அப்புறம் 4வது வந்து உங்களோட வாழ்க்கை சூழ்நிலையில் வந்துட்டு நீங்கள் குடிப்பழக்கம் இருக்குது, அப்புறம் வந்து மது குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துட்டு இதையும் நீங்கள் குறைக்கணும். இதை தவிர நீங்கள் கிட்னியை மட்டும் பார்த்துட்டு இனிப்பு நீர், இரத்த கொதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தினால் வர்ற பாதிப்பு, அப்புறம் உங்களோட ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து உடம்பில் இருக்கிற ரத்த அளவு, ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு 13க்கு மேலே இருக்கணும், பெண்களுக்கு 12க்கு மேலே இருக்கணும். இது குறைப்பாக இருந்தாலும் உங்களோட கிட்னி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஹீமோக்ளோபின் வந்துட்டு 7க்கு கீழே இருக்குன்னா இது சிவியர் அனிமியான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போதும் உங்களோட உடம்புல ரத்தம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து ரத்த ஓட்டமும் குறைவாக இருக்கும்போது கிட்னி ஃபங்க்ஷன் தானாக உயராது. ஸோ அதனால் இந்த விஷயங்களையும் நீங்கள் சரி பார்த்து உங்கள் உடம்பில் எந்த காரணத்தினால நோய் இருக்கோ அதை சரி பண்ணி உங்களோட கிட்னியை ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் உங்களோட நெருங்கிய டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு இரத்த பரிசோதனை செய்து இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களோட ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.